வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் மேல முதல்வர் விஜய் செம்ம கடுப்புல இருக்கிறார் அப்படின்ற செய்திகளை பார்க்கிறோம். தாவேகாவினுடைய அரசாங்கம் அதுல கூட்டணி ஆட்சி நடந்துட்டு இருக்குது. ஸோ அதுல விடுதலை சிறுத்தைகள் கட்சி அமைச்சரவையில பங்கு கொண்ட ஒரு கட்சியா இருக்கிறாங்க. ஆனாலுமே அவர்கள் அதிகாரப்பூர்வமா அந்த கூட்டணியில இணையல அப்படின்றத நம்ம கவனிக்கிறோம். ஸோ காங்கிரஸ், மதிமுக, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், விசிக அப்படின்னு சொல்லிட்டு பல கட்சிகள் அந்த கூட்டணியில இருக்கிறாங்க. இருந்தாலும் ஒரு கூட்டணி அப்படின்ற மாதிரி இன்னும் வந்து அவங்க ஃபார்ம் ஆகல. விடுதலை சிறுத்தைகள் கட்சி அபிஷியலா இணையில அந்த கூட்டணியை அமைக்கணும், கூட்டணிக்கு ஒரு பேர் வைக்கணும் அப்படின்ற மாதிரி சமீபத்துல ஒரு மீட்டிங் கூட நடந்திருந்தது. அடுத்த மீட்டிங் எங்க வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தாவேகா பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்துல சமீபத்துல திருமாவளவன் அவர் பேசின பேச்சு அப்படின்றது தாவேகாவினரே அதிர்ச்சியோட சேர்ந்து கோபத்தையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்குது. திமுக, தாவேகா 2 பேருமே ஒன்றிணைனுங்க. 2 பேரும் சேர்ந்து வந்துட்டு மத்தியில இருக்கக்கூடிய பாஜகவை எதிர்க்கணும். இவங்க 2 பேரும் ஒரே மாதிரியான ஒரு கொள்கை உடையவர்கள் தான். இவங்க 2 பேரும் சேர்ந்து பயணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. நான் சொல்றது உங்களுக்கு வந்துட்டு வேடிக்கையா இருக்கலாம். ஆனா, அரசியல் புரிதலோட, தொலைநோக்கு பார்வையோட பார்க்கிறவங்களுக்கு அது புரியும்னு நெனைக்கிறேன். ஸோ 2 பேரினுடைய கொள்கையும் பாஜகவை எதிர்க்கிறது தான் இருக்குது. ஸோ 2 பேருமே சேர்ந்து எதிர்க்கலாமே, 2 பேருமே சேர்ந்து பயணிக்கலாமே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த விஷயம் அப்படின்றது தாவேகாவினுடைய தலைமைக்கு கோபத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்குது. ஸோ அவர் வந்துட்டு அவருடைய தலைமையில இருக்கக்கூடிய முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமி, ஆதவ் அர்ஜுனா, விஷ்ணு ரெட்டி இந்த மாதிரியான பெர்சன்ஸ் கிட்ட பேசும்பொழுது, நீங்க எல்லாரும் சொன்னீங்க அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து இவர்களோட கூட்டணிக்கு போனேன். அவர்கள கூட்டணிக்கு கூப்பிட்டேன். ஸோ இவர் என்ன இப்படி பேசிட்டு இருக்கிறாரு? ஆட்சி அதிகாரத்திலயும் பங்கெடுத்துக்குவாரு. திமுக கூடயே ரிலேஷன்ஷிப்ல இருப்பேன்னு சொல்றாரே, இது என்ன மாதிரியான ஒரு அரசியலா இருக்கும்? ஸோ இது வந்து சரியா படல. அவர் வந்து ஒரு சைடா இருப்பார் அப்படின்னா இருக்கட்டும். இல்லன்னா அவர் போறன்னா போகட்டும். அவர அனுப்பிச்சு விட்டுருங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள பேசியிருக்கிறதா சொல்றாங்க. ஸோ அவர் பேசுற பேச்சு சரியில்ல அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயத்த பத்தி வைகோ கிட்ட கேட்கும் பொழுது, வைகோ நோபல் பரிசு குடுக்கணும்னா அது திருமாவளவனுக்கு தான் குடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. திருப்பி போய் திருமாவளவன்ட்ட கேட்கும் பொழுது, அப்படி குடுத்தா வைகோவால எனக்கு இது கிடைக்குதுன்னா சந்தோஷம் தான் அப்படின்ற மாரி அவரும் பதிலடி குடுத்துட்டு இருக்கிறாரு. ஏன்னா வைகோல இருந்து இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் வரைக்கும் எல்லாருமே திமுகவை டைரக்டா அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. திருமாவளவன் இப்படி இந்த பக்கமும் போகணும், அந்த பக்கமும் போகணும், யாரையுமே பகைச்சுக்க கூடாது அப்படின்ற மாதிரி பேசின பேச்சுக்கள் அப்படின்றது தாவேகாவினுடைய தலைமையை கோபப்படுத்தி இருக்குது. இப்படி ஆட்சி அதிகாரத்துல பங்கெடுத்துக்கிட்டு கூட்டணியோடவும் ரிலேஷன்ஷிப்ல இருப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் அப்படின்றது அரசாங்கத்தினுடைய ரகசியங்கள் லீக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு பயத்தையும் தாவேகாவுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்குது. ஸோ திருமாவளவன் கிட்ட ஆதவ அர்ஜுனா டைரக்டா போய் பேச போறாரு. இந்த மாதிரி நீங்க இந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும். இந்த மாதிரி திமுகவும் தாவேகாவும் சேர்ந்து போகணும்ன்ற மாதிரிலாம் நீங்க யோசிக்காதீங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள கராரா சொல்ல போறாங்க. இருக்கணும்னா இருங்க, போறதுன்னா போங்க அப்படின்றதையும் சொல்ல போறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ போவாரு அப்படின்னு சொல்லி நாம நம்பல. இந்த மாதிரியான முடிவுகள் எடுத்திருக்கிறாங்க தாவேகா தலைமையில இருந்து. ஏன்னா, இன்னைக்கு 3வது ஒரு ரோல் பிளேயர் வந்து ஆட்சியிலயும் அமர்ந்துட்டாரு. இப்ப கூட திமுக, அதிமுக எப்படிங்க இணையும் அப்படின்ற மாதிரி கேட்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல முதல் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பெர்சனையும், 2வது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பெர்சனையும் சேர்ந்து நீங்க பயணிங்க அப்படின்னு சொல்றது வேடிக்கையான விஷயமா தான் இருக்குது. அது தமிழகம் மாதிரியான மாநிலத்திற்கு செட்டே ஆகாது அப்படின்றது தான் வந்துட்டு சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது. ஸோ திருமாவளவன் வரக்கூடிய நாட்கள்ல தன்னுடைய பேச்ச மாத்திக்குவார் அப்படின்ற மாதிரி தான் நம்முடைய பார்வையா இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவனால அந்த கூட்டணியுடைய தலைமை அதிருப்தியில இருக்கிறாங்க. கொஞ்சம் கோபத்துல கூட இருக்கிறாங்க. ஸோ அடுத்த நடவடிக்கை என்ன அப்படின்றத வரக்கூடிய நாட்கள்ல ஃபாலோ அப் நியூஸா நம்ம பார்க்கலாம். மறுபடியும் நான் உங்கள இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.